எமது குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை பற்றி ஆராயப் போகிறோம். இந்த வகையிலே இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம், எமது யூடியூப் அலைவரிசையில் எதிர்வு கூறப்பட்ட விடயம், அதாவது எதிர்வு கூறல் அல்ல, அங்கங்கே கிடைத்த உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள். எமது யூடியூப் சேனலில் இவை உத்தியோகபூர்வம் இல்லாவிட்டாலும் நம்பகரமான செய்தி தளங்கள் இந்த செய்தியை வெளியிட்டதால் நாம் அவற்றை உங்களுக்கு விளக்கமாக பதிவிட்டோம். அவ்வாறு ஒரு ரகசியமாகவும் எதிர்வு கூறலாகவும் வந்த செய்தி தற்போது உண்மைப்படுத்தப்பட்டு வருவதை நாம் இப்போது பார்க்கின்றோம். அது என்ன உண்மைப்படுத்தப்பட்ட செய்தி என்று நீங்க கேட்கிறீங்களா? சில மாதங்களுக்கு முன் நாங்க ஒரு செய்தியை, அதாவது ஒரு காணொலியை பதிவிட்டோம். அந்த செய்தியில நாங்க குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், ஐக்கிய அமெரிக்காவுடைய தற்போதைய உப ஜனாதிபதியான ஜேடி ஜேம்ஸ் என்பவர் ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட கருத்து பொதுவாக எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்த ஒரு கருத்து. அவர் என்ன அப்படி குறிப்பிட்டார்? அதாவது உங்களுக்கு தெரியும், சென்ற காலங்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் ஒன்று ஏற்பட்டது. அந்த மோதலில் இந்தியா ஊடகங்கள் குறிப்பிடுவது போல இந்தியா பாரிய தாக்குதல்களை செய்து பாகிஸ்தானை அடக்கியதாக குறிப்பிடுகிறது. பாகிஸ்தானே மிக முக்கியமான இலக்குகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு பாகிஸ்தானுடைய கை ஓங்கி இருந்தது. நடந்த மோதலில் பாகிஸ்தானே சாதகமான நிலையை அடைந்து கொண்டது என்று அமெரிக்க, ஐரோப்பிய ஊடகங்கள் வெளியிட்டது. ஆனால் அவற்றை கேட்ட அநேக இந்திய ஊடகங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவே திரும்ப திரும்ப இல்லை இல்லை நாங்கள் தான் தாக்கினோம், பாகிஸ்தானுக்கு அந்த அடி அப்படின்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் சைலன்ஸா அந்த வேலையை முடித்தது என்பது உலகத்தில் இருக்கிற அநேக மீடியாக்கள் அதை பற்றி சொல்லிச்சது. ஆனால் இந்த இந்தியாவில் உள்ள யூடியூபர்கள் அவற்றை விடுவார்களா? சின்ன விஷயமா இருந்தாலும் போய் என்ன சொல்வார்கள், பாத்தீங்களா நம்ம நாட்டு நீர்மூழ்கி கப்பல் நியூசிலாந்துக்குள்ள கெத்தா நுழைஞ்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல் நியூசிலாந்துக்குள்ள அல்லது ஆஸ்திரேலியாவுக்குள்ள நுழைஞ்சிக்குது. இதை கூட மிக கெத்தா பேசி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசா காட்டி அதன் மூலம், அதே போலதான் இந்த ஆப்கானிஸ்தான்ல உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வெளியேறி இந்த நிலைமையில ஆப்கானிஸ்தான் பக்கத்து நாட்டுல இந்தியா ஒப்பந்த அடிப்படையில் விமான நிலையம் வச்சிருந்தாங்க. ஆகவே அமெரிக்க படை வெளியேற நேரத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்ட போது ஆப்கானிஸ்தான்ல வேலை செய்து வருகிற இந்திய பிரஜைகளில் அங்கே இருந்த தாலிபானை பத்திரமா கொண்டு போய் பாதுகாப்போடு இந்தியாவோட விமானம் தரையிறக்கப்பட்ட, அதாவது அண்டைய நாடான துர்க்மேனிஸ்தான் அல்லது உஸ்பெகிஸ்தான் போன்ற ஏதோ ஒரு நாட்டில் அவர்களை ஒப்படைத்து விட்டு வந்தார்கள். அதற்கு இந்த சில யூடியூபர்கள் எப்படி பேசினாங்க தெரியுமா? பாத்தீங்களா கெத்தா போய் எங்கட விமானம் ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இறங்கி நம்ம நாட்டு மக்களை தாலிபான் தீவிரவாதிகள்ட்ட இருந்து எப்படி பத்திரமா மீட்டெடுத்து வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நடுநிலைக்கு உட்பட்டு பேசுற யூடியூபுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆனால் அதில் உள்ள உண்மை என்ன? ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்க போய் தான், அதாவது தாலிபான்கள் தான் போய் அவர்களை, குறிப்பாக இந்தியர்கள் உட்பட வேற வெளிநாட்டவர்கள், இலங்கையர்கள் கூட அந்த விமானம் மூலம் வெளியேற்றப்பட்டார்கள். விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்தை, அதாவது பாகிஸ்தான் இந்தியா மீது மிகப்பெரிய தாக்குதல் செஞ்சுக்குது, அதாவது பாகிஸ்தானுடைய கை ஓங்கி விட்டது, இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நாளை என்ன நடக்கும் சொன்னால், உலகத்தில் அதிக முஸ்லிம்கள் வாழ்ற நாடு சவுதி அரேபியா இல்ல, இது இந்தோனேஷியா தொடக்கம், இந்தோனேஷியா போறோம், மலேசியாவிலிருந்து அப்படி பங்களாதேஷ், அதுக்கு போறோம் காஷ்மீருக்கு போறோம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்று அப்படியே துருக்கி வரை மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக வழிவகுக்கும் என்று அமெரிக்க ஊடகங்கள் பேசிய போது, இது ஆமோதித்த மாதிரி ஊடகங்களுக்கு பேசிய அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஜேடி ஜேம்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனையிலே பாகிஸ்தானுடைய கை ஓங்கிவிட்டது, இது சர்வதேசத்துக்கு மிக ஆபத்தானது, அதாவது இஸ்லாமியர்களுடைய கை ஓங்குவது ஆபத்தானதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டார். ஆனால் இந்த ஊடகம் இவற்றையும் சொல்லிவிட்டு, நான் மேற்கூறி, அதாவது இந்தோனேஷியா தொடக்கம் துருக்கி வரை மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாகும், ஆகவே இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அமெரிக்க ஊடகங்கள் விளக்கம் செய்தது. இதனை எமது யூடியூப் தளத்தில் அந்த செய்தியை தொகுத்து நாங்கள் வெளியிட்டோம். பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை அப்படியே தணிந்து விட்டது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நானே பாடுபட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சொல்லி நோபல் பரிசுக்காக கணக்கூட்டு வந்தார். கடைசியில் நோபல் பரிசும் கனவாகவே போயிட்டது. அதாவது நடந்த இந்த பாகிஸ்தான் இந்தியா போரில் பாகிஸ்தான் செஞ்ச வேலையை குறிவைத்து அமெரிக்கா மிக ரகசியமான திட்டங்களை செய்து வருவதாக அதனை தொடர்ந்து வந்த மாதங்களில் செய்திகள் வெளியானது. அதனை கூட நாங்கள் பதிவிட்டிருந்தோம். அந்த செய்தியும் ரகசியமாக கேட்ட ஊர்ஜிதமற்ற தகவல் என்று சொல்லித்தான் வெளிவந்தது. அதாவது பாகிஸ்தான் தற்போது வெளிப்படையாகவே இஸ்ரேலை எதிர்க்கிறது. அடுத்தது இந்தியாவுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு தன்னுடைய கையை ஓங்கிக் கொண்டது என்பதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. அந்த நேரத்தில் காசாவில் போரும் உச்சக்கட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்று சென்றிருந்தார். அது எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு உத்தியோகபூர்வ பயணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகவும் பேசிக்கொண்ட விடயத்தை ரகசியமாக காது கொடுத்த ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டது. அதை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதாவது காசாவுக்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் பாகிஸ்தானை தீர்த்து கட்டுவது, அதாவது பாகிஸ்தானை மடக்குவது. இது சம்பந்தமான சில விஷயங்கள் இந்த நெத்தன்யாகவும் டொனால்ட் ட்ரம்பும் பேசிக்கொண்டதாக ரகசியம் என்று சொல்லி சமூக ஊடகங்கள்
ஊடகங்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியை நாங்கள் மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருந்தோம். இப்படி ஒரு நடவடிக்கைக்காக இந்த நெத்தனியாகவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிடுறார்கள், இஸ்லாமிய நாடுகளை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் என்றெல்லாம் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அவற்றுக்கு சிலர் கருத்து கூறினார்கள், அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் பேசிக்க மாட்டாங்க, கருத்துக்களை கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். அதாவது எமக்கு கிடைக்கப்பட்ட செய்தியை நாம் அப்படியே வெளியிட்டிருந்தோம். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் வெளியிட்ட செய்தி ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். அதாவது மத்திய ஆசியா பகுதியில் மிகப்பெரிய இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கம் ஒன்று அதிக பணம் செலவழிக்கப்பட்டு மிகப்பெரிய ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. ஆகவே இன்னொரு பிரச்சனை யாரினாலோ எவரினாலோ உருவாக்கப்படலாம் என்று செய்தியை வெளியிட்டிருந்தது. இது சம்பந்தமாக அமெரிக்காவில் இருக்கிற உயர் அதிகாரி ஒருவர் வழங்கிய பேட்டி, அதாவது வெளிநாட்டில் வழங்கிய பேட்டியும் நாம் வெளியிட்டிருந்தோம். அதாவது அவர் குறிப்பிடுகிறார், உலகத்தில் இருந்த தீவிரவாத குரூப்புகள் யார் உற்பத்தி செய்யறாங்க, அவங்க உழைச்சி சல்லி சேர்த்து அதன் மூலம் ஆயுதம் வாங்கிய அந்த தீவிரவாத குரூப்புகள் உருவாகிறாங்க. ஒவ்வொரு ஆயுதங்களும் எத்தனை லட்சம் டாலர்கள். இந்த டாலர்களை இந்த தீவிரவாத கூட்டங்களால் உழைத்து பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த தீவிரவாத அணியில் போராடுபவர்களை பார்த்தால் 3 நேரம் சாப்பிட வழி இல்லாதவர்கள் என்றவாறான ஒரு மந்தமான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் தான் இந்த தீவிரவாத அணிகளில் சேர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே இந்த ஆயுதங்கள் யாருடைய பணம், இவர்களுக்கு யார் ஊதியம் வழங்குவது, அப்படியெல்லாம் அவர் கேள்வி எழுப்பிவிட்டு குறிப்பிட்டிருந்தார். இவர்களுக்கு பின்னால் இந்த மேற்கத்திய அமெரிக்காவுடைய அரசியல் இருக்கின்றது. தங்கள நாட்டு நலனுக்காக, தங்களுடைய பொருளாதாரத்துக்காக இவர்கள் மூளை செலவை செய்து இவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு அழகான பேட்டி ஒன்றை வழங்கியதையும் எமது முன்னைய பதிவுகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இப்போது இந்த பேசிய விடயங்கள் எல்லாம், அதாவது மத்திய ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத படை ஒன்று தயாராகி வருகின்றது, பாகிஸ்தானை சூழ்ச்சி செய்து அழிப்பதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருகிறது போன்றவைகள் எல்லாம் சொன்னது போல அரங்கேறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதிர வைக்கிற செய்திகள் எல்லாம் வருவது. ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர்கள் கூட பாகிஸ்தானுடைய தாக்குதலால் உயிரிழந்தார்கள். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை தாக்கியுள்ளது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை தாக்கியுள்ளது. இப்போது அமெரிக்கா தலையிட்டதால் ஒரு சமாதானம் வந்துள்ளதாம் அப்படின்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லி வந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் பிரதமரை கூப்பிட்டு வரவழைச்சி தற்போது பேசி எங்களோட தூதரகம் உத்தியோகபூர்வமாக காபூலில் ஆப்கானிஸ்தான் தலைநகரத்தில் திறந்து தருகிறோம் அப்படிலாம் சொல்லி கொண்டு இந்தியாவில் இவர் யாரு, ஆப்கானிஸ்தான் தலைவர் பிரதமர், அதாவது தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட தாலிபான் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் தாக்குதல் நடைபெறுகிறது. பின்னர் 2 பக்கமும் உயிரிழப்பு ஏற்படுகின்றது. இதெல்லாம் நாங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க சகோதரர்களே? உலகத்தில் மிகப்பெரிய காய் நகர்த்தல்களை இந்த இஸ்ரேல் அமெரிக்காக்கள் அவர்களுக்கு சார்பானவர்கள் செய்து வருகின்றார்கள் என்பதுதான் அனைத்து தகவலிலும் இருந்து எங்களுக்கு புரிய கிடைக்கின்றது. என்னப்பா பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கேட்டா, பாகிஸ்தான் சொல்றானுங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எல்லையில் உள்ள ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினார்களாம். இந்த ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளை உரமூட்டுவது வளர்ப்பது இந்த ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தான், அதாவது இப்போதைக்கு இந்த தாலிபான் அரசாங்கம் தான் என்று சொல்லி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தது. இந்த தாக்குதல் நடத்துற நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய பிரதமர் எங்க இருக்கிறாரு? இந்தியாவோட டெல்லியில் இருக்கிறார். அவர் ஏன் இந்தியாவுக்கு போறான்னு சொன்னா வர்த்தக உறவு சம்பந்தமாக, அதாவது சர்வதேச நாடுகளுடைய நெருக்கமான உறவு சம்பந்தமாக பேசுவதற்காக இந்தியாவுக்கு போனாராம். என்னடா நடக்குது இங்கு பார்த்தா, நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே முட்டை விட்டு குட்டையை குழப்பி இப்போது மோத விட்டிருக்கிறாங்க அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய கையாட்களும். சகோதரர்களே, பாகிஸ்தானுக்கும் தாலிபான்கள், அதாவது ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது. எப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை ஹமீத் கர்சாய் மூலம் வைத்திருக்கிற நேரத்தில் தாலிபான்கள் அநேகமானவர்கள் ஆப்கானிஸ்தானின் தோராபோரா பகுதியில் இருந்தாங்க. இது மாத்திரம் இல்லாம இந்த தாலிபான்கள் மிக முக்கியமானவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் வாழ்ந்ததாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இப்படி நெருக்கமா இருந்தவங்களுக்கு இப்ப திடீரென்று இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில இருக்கிற ஒரு பயங்கரவாத அணி தாக்குதல் நடத்தி இதனால 2 இஸ்லாமிய கலாச்சார உறவுகளை பேணும் நாடுகளுக்கு இடையில், அதுவும் சியா சன்னி அல்ல, 2மே சன்னி முஸ்லிம்கள், இவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை உருவாகுது என்றால் இதற்கு பின்னணி யார் என்பதெல்லாம் உங்களுக்கு சகலதும் புரிந்திருக்கும். இந்த வகையில் சகோதரர்களே, இன்னொரு மாதிரி சொன்னா, இந்த ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கிற இந்த தெஹ்ரி தாலிபான் சொல்ற ஒரு கூட்டம், அது ஒரு பயங்கரவாத கூட்டம் தான். அவங்கள பார்த்தா நன்கு புரியும், இவங்களுக்கு எந்த வழியும் இல்லாத ஒரு பிற்போக்கான ஆட்கள். இவங்களுக்கு யாரு ஆயுதம் கொடுத்தது? அடுத்தது பாகிஸ்தானுக்குள்ளே பலுகிஸ்தான் என்ற ஒரு அடங்கிது. அந்த இடத்துக்குள்ளேயும் பாகிஸ்தான் ஒரு துண்டை பிடிச்சு கொண்டு பாகிஸ்தான் அரசாங்கத்தோட நமக்கு ஈக்கலாது, எங்களுக்கு வேற ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட நீண்ட காலமா பிரச்சனை பண்ணி வர ஒரு பயங்கரவாத குரூப் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எல்லையில் இருக்கிற ஒரு புதிய ஒரு கொஞ்சமா இருந்த ஒரு அணி தற்போது பெருகி பாகிஸ்தானுக்கு அடிச்சு போட்டு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. இது மாத்திரம் இல்லாம இந்த பலுகிஸ்தான் பிரதேசத்திலையும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு பெரிய குரூப் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் மிக
கனரக ஆயுதங்கள்லாம் உள்ளது. இதெல்லாம் இவ்வளவு விலை மதிப்பான ஆயுதங்கள்லாம் யார் கொடுத்திருப்பார்கள்? எப்படி இவர்கள் வந்திருப்பார்கள்? இவர்கள் எப்படி பொருளாதார செயற்பாடுகள் செய்யாமல் இவர்களுக்கு நாளாந்த வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும் என்பதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த தீவிரவாத அணிகளுக்கு ISIS உட்பட இந்த பலுக்கிஸ்தான்ல இருக்கிற, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லா இந்த தீவிரவாத அணிகளுக்கும் பின்னணி இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் என்பது தெளிவாக பேசி வருகிற ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இங்கு ரெண்டு நாடுகளும், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும், பிரச்சனைகளை மிக சரியாக இனங்கண்டு நாங்கள் எங்கு செல்கின்றோம் என்பது புரியாமல் சிறு பிள்ளைகள் போல அடித்துக் கொண்டார்கள். கிட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும், காசா பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது ஈரானையும் பாகிஸ்தானையும் கொழுவி விட்டார்கள். பாகிஸ்தான் ஈரான் மீது ஏவுகணை வீசியது, அதனைத் தொடர்ந்து ஈரான் பாகிஸ்தான் மீது ஏவுகணை வீசியது. பின்னர் இந்த சர்வதேச BBC அந்த பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் தான் ரெண்டு நாட்டுக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பூதாகரமாக வார நேரத்தில் ஈரான் அவற்றின் உண்மைத்தன்மையை நிதானமாக பாகிஸ்தானுடன் பேசி பின்னர் ஈரான் ஜனாதிபதியை பாகிஸ்தானுக்கு சென்று வந்த கதை உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். இந்த தாக்குதல், அதாவது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் தாக்குதல் நடக்கும் போதே நாங்கள் பதிவிட்டிருந்தோம், இது அமெரிக்கா இஸ்ரேலுடைய திட்டமிட்ட சதி என்று பதிவிட்டிருந்தோம். இஸ்லாமிய நாடுகளுக்கு குட்டையை குழப்ப முயற்சிகின்றார்கள் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள். பின்னர் எதிர்வு கூறியது போலவே ஈரான் பாகிஸ்தானோடு பேசி அந்த பிரச்சனை சமரசமாக முடித்துக் கொண்டது. அதுபோல்தான் சகோதரர்களே, தற்போது எழுந்திருக்கிற மிக பிரச்சனை, இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை மிக தூர நோக்கோடு பேசி முடிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த ரெண்டு பேருக்கு இடையில இப்போ ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் தற்காலிக தீர்வு என்று சொல்லி பேசி உலக வரலாறுல தன்னுடைய பெயரை பதிக்க முயற்சி செய்தார். யார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த தீர்வுக்கு பின்னால் உள்ளது அனைத்துமே சதி என்பதை இரண்டு நாடுகளும் புரிந்து கொண்டு நேருக்கு நேர் பேசி முடிவெடுத்தால் மாத்திரமே இஸ்லாமிய சமூகம் உலகத்தில் தலை தூக்கி நிற்கலாம் என்று குறிப்பிட்டு மீண்டும் ஒரு முக்கிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.